செங்கல்பட்டு கோர்ட்ல வழக்கு பதிவு செஞ்சதுக்கு திமுக காரணம்னா அப்ப நேத்து திருமண விழாவுக்கு திருவான்மியூர்ல 2 பேரும் சேர்ந்து வந்தது திமுக போட்ட பிளானா? அப்ப அவருக்கு வந்து எவ்வளவு ஆணாதிக்க திமிரு இருந்தா நான் அப்படிதான் இருப்பேன், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு. அதான் அர்த்தம். அதுக்கு குடும்பத்துக்கே தலைவனா இல்லையே, இந்த நாட்டுக்கு நீ தலைவனா ஆகணும்னு சொல்வதற்கான உனக்கு எந்த யோக்கியதை இருக்கு நான் கேட்கிறேன். நான் தான் தமிழ்நாடுங்க. நீ அவனோட ஃபாலோவர்ஸே மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு என்ன காரணம்? இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதிர்ச்சி தான் அவங்களோட. இப்ப சில பேர் கேட்கறான், செங்கோட்டையன் வந்து திரிசாவை அம்மான்னு சொல்லுவாரா சின்னம்மான்னு சொல்லுவாரா? அவருக்கு மனைவியாவோடு நாங்கள் இருந்துட்டு போறோமே அப்படின்லாம் சில பெண்கள் பேசுறாங்க. இப்ப புரியுதா? இந்த ஒழுக்கக்கேட்டினுடைய ஒரு விஷயத்த எல்லாருக்குமானதா மாத்திர ஒரு இடத்துல வந்து நிக்குது. நீங்களே சொல்லிட்டீங்க, நீ நெரிசல் மரணத்துல அங்கிட்ட ஆளுகளை சாகடிக்கிற, இன்னொரு பக்கம் ஒன்னே நம்பி இப்ப கூட ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல கிடக்கான், உயிருக்கு போராடி இருக்கான். ஐசியூல இருக்கிறவனை பார்க்க போகாம நீ ஜாலியில ஜிம்கானாவா வாழணும்னு நினைக்கிறீங்க. இது என்ன வகையில நியாயம் நான் கேட்கிறேன். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, இப்போது அரசியல் வட்டாரத்தில் இருக்கிற பரபரப்பான செய்தி, ஆளுநர் RN ரவி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நேற்றே செஞ்சிட்டாரு. அவர் மேற்கு வங்கத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக ஆளுநர் பதவியை வந்து இப்போது இருக்கிற கேரளா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர் வந்து கூடுதலாக கவனிச்சுப்பாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசியல் களத்தில் இதுதான் பேசு பொருளாக இருந்திருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பரபரப்பு, தாவேகா தலைவர் விஜய் அவரும் நடிகை த்ரிஷாவும் ஒரு திருமண விழாவுக்கு இருவரும் சேர்ந்து, அதாவது ஒரே காரில் வந்தாங்க, ஒரே மாதிரியான உடை அணிஞ்சிருந்தாங்க, ஒரே கலரில். அதெல்லாம் வந்து அதிகமாக பேசப்பட்டு அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. சங்கீதா அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்த பெட்டிஷன் கூட வந்து பொதுவெளியில் பேசப்பட்டுச்சு. அதில் குடும்ப சண்டைகள், குடும்ப விவகாரங்கள்லாம் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதை பொதுவெளியில் நம்ம விவாதிக்கக்கூடாது. இப்போ நான் கூட தராசு ஷியாம் அவர்கிட்ட அதை பற்றி ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். அதில் வந்து அந்த வழக்கு தொடர்பாக, அந்த வழக்கு என்னவா இருக்கும், யாருக்கு சாதகமாக இருக்கும், எப்படி போகும் அப்படின்றத பொறுத்து தான் அவர் வழக்கறிஞர் பார்வையிலிருந்து பேசினார். மற்றபடி தனிப்பட்ட விவகாரங்களை பேச வேண்டாம் அப்படின்னு தான் பலரும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்த ஒரு சூழல்ல தாவேகா தரப்பினரே ரொம்ப விரக்தியோட சில பதிவுகள்லாம் போடுறாங்க. தலைவர் செய்யறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. எப்படி பாக்குறீங்க? தமிழர்களுடைய வாழ்வியல்ல திருமண பந்தம் என்பது ரொம்ப முக்கியமானது. தங்களுடைய வாழ்நாள் கனவாக ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்வதை ஒரு தகப்பன் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக தமிழ் சமூகத்தில் நம்ம வந்து கொண்டாடுகிறோம். ஏன் தமிழன் வந்து மணமுடித்தல் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. ஏன் திருமணம் அப்படின்னு ஒரு சொல் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. அது இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு பூவினுடைய வாசம் காற்றில் கலந்து விட்டால் காற்று தனியாக, அந்த வாசம் தனியாக மறுபடியும் அதை பிரிக்க முடியாது. கலந்துருச்சுன்னா அது அவ்வளவுதான். அதுபோல ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்திலே இணைந்து விட்டால் பிரிவை அறியாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மனம் முடித்தல் என்கிற சொல்லை வந்து தமிழ் இலக்கியத்திலே தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டு தளத்திலே அந்த வார்த்தையை வச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே திருமணம் தான் சொல்லுவாங்க. இவருக்கு வந்து என்னன்னா, சினிமா ஷூட்டிங் மாதிரி எல்லாத்தையுமே ஃபீல் பண்றாரான்னு நமக்கு தெரியல. சங்கீதா கூட நடந்தது ஒரு சினிமா ஷூட்டிங். அது அவருக்கு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதும் ஒரு சினிமா ஷூட்டிங்ல வந்து அந்த கேரக்டர் சம்பந்தப்பட்டது. யோசிச்சு பாருங்க, 52 வயசாகுது நடிகர் விஜய்க்கு. அவருடைய மகன் தோளுக்கு மேல் வளர்ந்த தோழனாக நிற்கிறான். ஒரு சினிமா இயக்குனர் ஆகிற அளவுக்கு அது ஒரு இளைஞராக அவர் நிற்கிறார். அவர் மகளும் ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, கணவன் மனைவி பந்தத்துல விரிசல் வருகிற போது, பிளவு வருகிற போது, பிரச்சனை வருகிற போதெல்லாம் குழந்தைகளினுடைய நலனுக்காக, பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து பொதுவெளியில அவர்களுடைய கசப்பை வந்து வெளியில காட்ட மாட்டாங்க. இப்போ நீங்க மிடில் கிளாஸுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான், ஊர் உலகம் நம்மளை என்ன நினைக்கும், 4 நல்லது கெட்டதுக்கு எப்படி நம்ம போவோம் அப்படிங்கிறதுக்காகவே உறவுகள் தகர்ப்பதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. கசப்பு இருந்தா கூட, வெறுப்பு இருந்தா கூட தவிர்ப்பாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு இல்ல சார். விருப்பப்பட்டா இருக்கலாம், இல்ல நம்ம பிரிஞ்சே கூட இருக்கலாம். திரைப்பட உலகத்திலேயே கூட பிரிந்த தம்பதியினர் அவங்களுக்கான குழந்தைகளோட திருமணம் அதெல்லாம் ரொம்ப சேர்ந்தே பண்றாங்க.
அதெல்லாம் கூட நடக்குது இல்ல. எத்தனையோ பேருக்கு விவகாரத்தாயிருக்குங்க. நளினி ராமராஜனுக்கு விவகாரத்தாயிருக்கு. அப்ப வந்து நளினிட்ட வந்து அந்த அன்றைக்கு அவங்க பெரிய நடிகர் ஒரு காலகட்டத்தில. ராமராஜனும் பெரிய நடிகர், நளினியும் பெரிய நடிகர் அந்த காலகட்டத்தில. அவங்க கேட்குறாங்க, பிரிந்து போறத பத்தி என்ன அப்படிங்கிறப்ப, அது தனிப்பட்ட விஷயம். அதனால அத நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றாரு. ராமராஜன் சொல்றாரு. அடுத்து டைவர்ஸ் ஆயிருச்சு. இப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, இப்ப அவங்க யாரோ, நான் யாரோ? நான் எப்படி அத பேச முடியும்? அப்ப கண்ணியமான பிரிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க விரும்பல அப்படின்னா கூட, நீங்க இன்னைக்கு வரைக்குமே பார்த்திபன், சீதா 2 பேரும் மாறி மாறி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்களா? சமீபத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஏஆர் ரகுமானுடைய விவகாரத்து விஷயத்துல கூட அவர் மனைவி என்ன சொன்னாங்க? அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அவர் நல்ல மனிதரு அப்படிங்கிறத சொல்றாங்க அவங்க. நான் பிரிந்து போவதற்கு வேறு சில எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனக்காக குடும்பத்துக்காக செலவழிக்கிற நேரத்தை விட அவர் இசைக்கூடத்தில் அதிகமா நேரம் செலவழிக்கிறாரு. அது எனக்கு சண்டையா மாறுச்சு அப்படிங்கிறத தான் அவங்க சொல்றாங்க. இப்போ அவர் குறித்து பல பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பாடகியோட எல்லாம் இணைத்தெல்லாம் பேசுகிற போது அந்த பாடகியே முன்வந்து என்ன சொன்னாங்க? அப்படிலாம் இல்லைங்க, அவர் என்னோட தகப்பனை போன்றவர் அப்படின்னு. அப்ப எவ்வளவு பல பிரச்சனைகளை பல பேர் கையாளுறாங்கல்ல. நீங்க வெறும் திரைப்பட நடிகர் கிடையாது. இப்போ ஜெயம் ரவியும் இன்னொரு பொண்ணு வந்து கெனிஷான்னு ஒரு பொண்ணோட அவர் வந்து ஒரு ஒரு மறுவாழ்க்கை அவர் ஏற்படுத்திக்கிறாருன்னா அவர் திரைப்பட நடிகர், கலைஞன். அந்த எல்லைக்குள்ள அவர் நிற்கிறார். நீங்க தமிழ்நாட்டையே நான் புரட்டி போட போறேன், மாத்தி அமைக்க போறேன், என்னைய பார்த்து எல்லாரும் நடுங்குறாங்க, ஆளுங்கட்சிலாம் என்னைய பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க, உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டிய நீங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. திருமணம் தாண்டிய பந்தம், உனக்கு ஒரு கள்ள உறவு இருக்குன்னு உன் மனைவியே குற்றஞ்சாட்டு சொல்றாங்க. தேவைப்பட்டால் அவங்க எவ்வளவு கண்ணியம் காத்திருக்காங்க பாருங்கண்ணா. நான் அந்த நடிகையினுடைய இதை வந்து நான் வெளியிடுவேன் தேவைப்பட்டா, நான் பேர் சொல்ல விரும்பலைங்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்ல முடியாது அவங்களால. அவங்க பரபரப்பு பண்ணீங்க, அவங்க வந்து ஒரு முன்னணி தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து பேட்டி கொடுத்தா வேணாம் சொல்ல போறாங்களா? அது நடக்கதான் போகுது. அந்த நபர் த்ரிஷா தான் அப்படின்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதை தேங்க அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. நீங்க என்ன, எனக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு தேவையான ஆதாரங்களை வந்து விஜய் வெளியிடுறாரு. நான் அப்படித்தான் என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு. சரி, அவரோட தனிப்பட்ட விருப்பம் தானே. எல்லாத்தையும் தாண்டி சட்டம் என்ன செய்யுதோ அதை செய்யட்டும். மற்றபடி அவர் தனிப்பட்ட முடிவு தானே. அதை பொதுவெளியில நம்ம எப்படி விவாதிக்கணும்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த தமிழ் சமூகங்கள்ல நம்மளுடைய எல்லாருக்குமே வந்து திருமணம் தாண்டிய பந்தத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை தருகிறாரா? நீங்க கடந்த காலங்களில் யோசிச்சு பாருங்க. அரசியல் பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் அது நடந்திருக்கு சார். இப்ப கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. கலைஞர் பொண்டாட்டி போய் புகார் கொடுத்து கோர்ட்ல வழக்கு போட்டாங்களா? அண்ணாவை கேட்டு நான் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டேன். கலைஞர் இறந்து போறாங்க. அவர் 2வது மனைவி திருமண முறைப்படி திருமணம் செய்கிறாரு. பின்னால அவருக்கு இன்னொரு துணைவி ஏற்படுறாங்க. இதுல ஏதாவது குடும்பத்துக்குள்ள சர்ச்சை வந்து, ரோட்டுக்கு வந்து, பஞ்சாயத்து வந்து, அந்த 2 பெண்கள் யாராவது புகார் அளிச்சு நீதிமன்றத்துக்கு போய் வழக்காகி சந்தி சிரிச்சிருக்கா? நான் கேட்கிறேன். எம்ஜிஆர் மேல யாராவது வழக்கு போட்டிருக்காங்களா? யாராவது வந்து என்னை வாழ்க்கையை கெடுத்துட்டாருன்னு ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்களா? எப்படி நீங்க ஒப்புடுறாங்க? குச்சமே இல்லாம எப்படி ஒப்புடுறாங்க? அவர்கிட்ட யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களாங்க? ஜானகி அம்மா வந்து என் வாழ்க்கையை வந்து எம்ஜிஆர் கெடுத்துட்டாரு, இந்த பக்கம் போயிட்டாரு, வேற பக்கம் போயிட்டாரு, வேற நடிகையோட போயிட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்களா? எப்படி ஒப்பிட முடியும்? உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. அது வழக்கு மன்றத்துல நீங்க முறைப்படி விவகாரத்து பெற்றதற்கு பின்பு வேறு பெண்ணோடு நீங்கள் வாழ்வது வாழாமல் போவதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த நேரத்துல இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதுவும் கூட அவங்க குடும்ப விஷயம் தானே சார். அவங்க கோர்ட்ல அதை பார்த்துக்க போறாங்க. எப்படி குடும்ப விஷயமா இருக்கும்? நீங்க சினிமாவில் வந்து நீங்க ஒரு கடந்த காலங்கள்ல நான் சொல்றேன், கடந்த காலங்களில் ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி ஒரு கடந்த ஒரு 30 வருடம் 50 வருடங்களுக்கு முன்புலாம் இப்போ யாராவது என்ன பண்ணுவான், ஒருத்தன் சீரட்டு குடிக்கிறான்னு வச்சுங்க, சொந்தக்காரர் ஒருத்தர் வர்றாரு, மாமா வர்றாருன்னா ஒளிச்சு வச்சுக்கிடுவான், ஓரமாக போயிடுவான். சரக்கு அடிக்கிறவன் என்ன பண்ணுவான், ஊருக்கு ஒதுக்கமாக முக்காடை போட்டு போன கதையெல்லாம் உண்டு. இப்போ அப்படி இருக்கா? குடிப்பழக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கல்ச்சராக, ஒரு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக குடியை வந்து மாற்றி விட்டாங்க. எல்லாருமே குடிக்கிறான். எங்கள் சின்னம்மா சொல்லிச்சு, சித்தப்பா வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாருன்னு ரொம்ப நாள் மன உளைச்சலில் இருந்தேன். அப்புறம்தான் தெரியுது எல்லா பேருமே குடிக்கிறாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ போன தலைமுறையில் அது குற்றமாக இருந்ததை நார்மலைஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு இயல்பான ஒன்றா மாற்றிட்டாங்கல்ல. ஒரு பார்ட்டி கல்ச்சர் வந்திருக்கு. இப்போ பார்ட்டி கல்ச்சர் இல்ல, எல்லாமே ஒரு கல்யாணத்துக்கு போனா முதல் நாள் சரக்கு அடிக்கிறதுங்கிறத இயல்பானதாக மாற்றிட்டான். அன்றாட நிகழ்வின் ஒரு பகுதியா மாத்திட்டான். வார விடுமுறையில குடிக்கிறது தப்பு இல்லைங்கிற மாதிரி மாத்திட்டான்ல. அப்ப அதே மாதிரி திருமணம் தாண்டிய பந்தத்துல இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, ஒரு குற்றத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வேற யாருமே இப்படி இல்லையா அப்படி சொல்றான்னா என்ன அர்த்தம்? நீ ஓகேனான்னு கேட்டா, நீ ஏன்டா செம்பு திருடன்னு கேட்டா, அவன் ஏன் அண்டா திருடன்னு தான் சொல்றானே தவிர நான் செம்பு திருடலன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. ஒரு கேள்வி எழுது இல்ல, அதை தான் கேட்கிறேன் நான். அப்ப திருமணம் தாண்டிய பந்தம் என்று சொல்லக்கூடியத
வேற கள்ளக்காதல் செய்யறத நல்ல விஷயம் அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறதுக்காக இதை வந்து இதை இப்படித்தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவர் வர்றாரா? அது நல்ல காதலோ கள்ளக்காதலோ அட்லாஸ்ட் அவரோட விருப்பம். அதை யாரும் நம்ம தொட சொல்ல உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம், நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது இதை பார்க்கிறவனுக்கு என்ன மனநிலையை உருவாங்க? உங்களை வந்து நீங்க தான் சொல்றீங்க கோடிக்கணக்கான பேர் என்னை ஃபாலோ பண்றான் அப்படி நீங்க தானே சொல்றீங்க. பெண்கள், நான் என்ன சொல்றேன்னா, குடும்ப அமைப்பை வந்து ஆண்கள் வந்து எங்கே வேணாலும் வேட்டியை போட்டு போயிடுவான். பெண்களை பொறுத்தவரையில குடும்ப அமைப்பை பாதுகாக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா குடும்ப அமைப்பை பாதுகாக்கணும்னு எல்லா பெண்களும் விரும்புறாங்க. இந்த குடும்ப பெண்களுக்கு ஒரு சொல்ற மெசேஜ் என்ன? எப்படி வேணாலும் வாழலாமா, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நெறிமுறை தேவையில்லை, எப்படி வேணாலும் நான் வாழலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து ஒரு காட்டுறாரு உலகத்துக்கு. இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய குடும்பத்திலே மறுமணம் ஒண்ணு நடந்தது இல்லையா? இவரு கூட தான் வாழ்ந்தாகணும். நீங்க யார் சார் முடிவு பண்றதுக்கு? யாருமே அப்படி சொல்லலைங்க. அப்படி யாருமே சொல்லலையே. யாரு சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க திமுக பின்னாடி இருந்து தூண்டி விடுதுன்னு. பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்து கோர்ட்டுக்கு போனதுக்கு திமுக பின்னால இருந்து இயக்குது, அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா முரசொலி செல்வம் வந்து இறந்து போனப்ப அவங்க வந்து துக்கம் கேட்க வந்தாங்க. நீங்க தானே சொன்னீங்க. அப்ப நேத்து திருமண விழாவுக்கு திருவான்மியூர்ல 2 பேரும் சேர்ந்து வந்தது திமுக போட்ட பிளானா, இல்ல நீங்களே சொந்தமா எடுத்த முடியும்? அதுக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க தனிப்பட்ட விஷயம் நீங்க சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் பின்னாடி திமுக இயங்குதுங்கிறீங்க. அப்ப செங்கல்பட்டு கோர்ட்ல வழக்கு பதிவு செஞ்சதுக்கு திமுக காரணம்னா, நேத்து திருவான்மியூர் திருமண விழாவுக்கு வந்ததுக்கு திமுக காரணமா இல்லையான்னு தாவேக்காரன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நீங்க அதை பெர்சனலா பார்க்கலையே. நீங்க பொது வாழ்க்கைன்னு ஒரு நான் என்ன சொல்றேன், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்காணிக்கப்படும், பகிரங்கமாக விமர்சிக்கப்படும். இதுவரைக்கும் நம்ம தனி மனித வாழ்க்கையை நம்ம விமர்சிச்சதே இல்லையா? எங்க அண்ணனுக்கு வந்து எவ்வளவு தங்கச்சி இருக்காங்க, எவ்வளவு அக்கா இருக்காங்க, அதை நான் சொல்ல கூச்சமா இருக்கு. அவருக்கு மனைவியாகவும் நாங்க இருந்துட்டு போறோமே அப்படின்லாம் சில பெண்கள் பேசுறாங்க. இப்ப புரியுதா? இந்த ஒழுக்கக்கேட்டினுடைய ஒரு விஷயத்த எல்லாருக்குமானதா மாத்துற ஒரு இடத்துல வந்து நிக்குது. நீங்களே சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் பொது வெளியில ஒரு பெண் வந்து நான் வந்து தங்கச்சியாகவும் இருப்பேன், அவனுக்கு பொண்டாட்டியாகவும் இருப்பேன்னு பொது வெளியில ஒரு பெண் வந்து பேசிட்டு எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம அதை இயல்பா கடந்து போறதுக்கு நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க. அதை தான் நான் குடிக்கு உதாரணமா சொன்னேன். அப்ப சாதாரண அப்ப இயல்பாக்கிட்டாங்கல்ல, இப்போ நார்மலைஸ்டாங்க. அப்ப நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம்ல. இப்ப தலைவன் வழிதான் அந்த வழிதான் நான் தொண்டன் இருப்பேன். நாளைக்கு அது இயல்பானதா மாறிடும்ல. இது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப பொது வாழ்க்கையில இருந்து நீ தனி மனித ஒழுக்கமும் இல்லை, பொது ஒழுக்கமும் இல்லை. நீ நெரிசல் மரணத்துல அங்கிட்ட ஆளுகளை சாகடிக்கிற, இன்னொரு பக்கம் ஒன்னே நம்பி இப்ப கூட ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல கிடக்கான், உயிருக்கு போராடி இருக்கான். ஐசியூல இருக்கிறவனை பார்க்க போகாம நீ ஜாலிலோ ஜிம்கானாவா வாழணும்னு நினைக்கிறிய? இது என்ன வகையில நியாயம் நான் கேட்கிறேன். உன்னுடைய தனி மனித வாழ்க்கைங்கிறது எந்த ஒழுக்கமுமே அவங்ககிட்ட இல்லையே. பொது ஒழுக்கமும் இல்ல, தனி மனித ஒழுக்கமும் இல்ல. நீ வந்து ஒரு குடும்ப தலைவனாவே இல்லையே. உன் தாய் தகப்பனோட உனக்கு நல்லுறவு இல்ல, பிள்ளைங்களோட உனக்கு நல்லுறவு இல்ல, பொண்டாட்டியோட நல்லுறவு இல்ல. நீ ஏதோ ஒரு திருமணம் தாண்டிய பந்தத்துல யாரோ ஒரு திரைப்பட நடிகையோட உல்லாச வாழ்க்கை வாழ்றதே இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுல உனக்கு எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்ல. மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுன்னு இருக்கார் தந்தை பெரியார். ஒரு மானங்கட்ட பிறவியா நீ வாழ்ந்துகிட்டு நீ என்ன அரசியல் பேச வர்ற நான் கேட்கறேன். அதாவது அது ஜாலியா இருக்காருன்றலாம் அவரோட சாய்ஸ் சார். நம்ம இந்த ஏன் பேசுறோம் இந்த கேள்வி பொது வாழ்க்கைக்கு வராத. நீ ஜாலியா இரு, நான் வேணான்னு சொல்லல. எம்ஆர் ராதா வந்து பல பொண்டாட்டி கட்டினாரு, எல்லாத்தையும் செட்டில் பண்ணாரு. யாராவது ஒரு மனைவி புகார் அளிச்சிருக்காங்களா எம்ஆர் ராதா மேல? இல்ல அதான் இப்ப சங்கீதா கேள்வி எழுப்புறாங்கல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் அப்படின்றது அந்த நியாயத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுறோம். சரி, பட் விஜய் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்றது அவரோட சாய்ஸ் தானே. அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல ஒரு தலைவன். நம்ம ஜீவானந்தத்தை பார்த்து, பேரறிஞர் அண்ணாவை பார்த்து, பெரியாரை பார்த்து நம்ம எத்தனையோ வந்து ரோல் மாடலாக இப்போ சமீபத்தில் மறைஞ்ச நல்ல கண்ணு மாதிரி தலைவர்களை பார்த்து ஒரு சமூகம் கற்றுக்கொள்ளணுமா? இந்த மாதிரி ஒழுக்கக்கேடானவர்களை, தனிமனித ஒழுக்கம் இல்லாதவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிற போது ஒரு தமிழ் சமூகத்தினுடைய மாண்பு ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு வீழ்ச்சிக்கு போகுமா போகாதா? அதான் என்னுடைய கேள்வி. யாருமே தன்னுடைய ரோல் மாடல் யாருன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. எதுக்கு அப்துல் கலாம் மாதிரி ஒரு கேரக்டரை வந்து பல வந்து மோட்டிவேஷன் பேசுறவங்க எல்லாம் பேசுறாங்க. இன்னொரு அப்துல் கலாம் வந்து இந்த சமூகத்துக்கு கிடைக்கல, இன்னொரு நல்ல கண்ணு இந்த சமூகத்துக்கு கிடைக்கல, இன்னொரு விஜய் இந்த சமூகத்தில் இருந்து விடக்கூடாதுங்கிறது தான் நான் இவ்வளவு கத்துறேன். அப்ப இது வந்து ஒரு குடும்ப விவகாரம் நடந்துட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் செய்தியா ஆக்கினாங்களே தவிர அதன் அடிப்படையில் விவாதங்கள்லாம் அவங்க நடத்தல. அப்ப அதை வந்து அமைதிப்படுத்துறதுக்கான வழியும் விஜய் செய்திருக்க முடியும். ஆனா இப்படி பொதுவெளியில த்ரிஷாவோட வர்றது இருக்குல்ல, ஒரு திருமணத்திற்கு ஒரே மாதிரியான ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரே கார்ல வர்றதுன்ற மாதிரி
ஒரு ஒரு குறியீட அவர் சொல்றாரு. ம். அப்ப வேணும்னே செய்றாரா? இல்ல அவருக்கான த்ரிஷா வந்து அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் அப்படித்தான் வருவேன். உன்னால என்ன செய்ய முடியுங்கிறதான் பிரச்சனை. தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க தனியா வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஏங்க பொது வெளியில வச்சு பேச போறோம் அத? நீங்க வந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு போறிய, தனி விமானத்துல போறிய, வெளிநாட்டுக்கு போறிய, அப்பொழுதெல்லாம் வராத விமர்சனம் ஏன் இன்றைக்கு வருகிறது? பொது வெளியில நீ இப்படி ஒரு ரோல் மாடலா மாறாத. இப்படி மாறுவதன் மூலமாக ஒரு வழிகேட்டுக்கு, ஒரு ஒழுக்கக்கேட்டுக்கு, ஒரு சீர்கேட்டுக்கு நீ ஒரு முன்னுதாரணம், தவறான முன்னுதாரணமாக நீ மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம கத்துறோம். அதனால பாதிக்கப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடியவர்களுடைய குரலாக தான் நம்ம கேட்போம். அந்த அந்த குடும்பத்தால பாதிக்கப்பட்ட நீ யோசிச்சு பாருங்க. அவருடைய மகன் வந்து வெளியில வந்து இதை பற்றி கருத்து சொன்னா என்ன ஆகும்? மகள் வெளியில வந்து கருத்து சொன்னா என்ன? அவருடைய மனைவி வந்து வெளியில வந்து இது மாதிரி பிரஸ் மீட் அட்டன் பண்ணா அவருடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப அவருக்கு வந்து எவ்வளவு ஆணாதிக்க திமிரு இருந்தா நான் அப்படிதான் இருப்பேன், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் கேட்கிறாரு. அதான அர்த்தம் அதுக்கு. நான் பகிரங்கமான அப்படிதான் இருப்பேன். நீங்க பார்ல குடிக்கிறது, வீட்டுல குடிக்கிறது வேற. ரோட்ல வச்சு குடிச்சீங்கன்னா அது பொது பிரச்சனை. பர்சனல் தானங்க அது. அவர் தானங்க சரக்கு போடுறாரு, அவர் மிக்சிங் பண்றாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்க முடியாது நீங்க. சிகரெட் குடிச்சிட்டு போறேன், நான் வாக்கிங் போறேன், புகையை ஒருத்தன் விடுறேன், அது என் மேல படுதுன்னா அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். நான் கை வீசி நடக்கலாம், என் கை இன்னொருத்தன் மேல படக்கூடாதுங்கிறது ஒரு ஒழுக்கம் தான், பொது ஒழுக்கம் தான். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டை நீ குடும்பத்துக்கே தலைவனா இல்லையே, இந்த நாட்டுக்கு நீ தலைவனா ஆகணும்னு சொல்வதற்கான உனக்கு எந்த யோக்கியதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீ யாரு? இந்த தமிழ் சமூகத்திற்கு நீ தலைவனாவதற்கான எந்த தகுதியோடு நீ வந்திருக்கிறாய்ங்கிறத கேள்வி நமக்கு. நான் தான் தமிழ்நாடுங்கிறாரு. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கள்ள உறவுகளால் சீரழிகிறது. தமிழர்கள் என்பவர்கள் திருமணம் தாண்டிய பந்தம், இது மாதிரியான ஒழுக்கக்கேடானவர்கள் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிற சொல்லிடலாம். நீ தமிழ் சமூகம் மொத்தமே இது மாதிரியான ஒழுக்கக்கேட்டிலே சீரழிகிற ஒரு சமூக அமைப்பு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா என்னால? எத்தனையோ பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவனுக்காக பல கணவனை வந்து இழந்த பல மனைவிகள் அதெல்லாம் சரி. எத்தனையோ பேர் வாழ்றாங்க. அது சரின்றீங்களா? அப்ப எதை? தன்னுடைய வாழ்க்கை இழந்து கணவனுக்கு அடிமையாவே இருக்கணுன்றீங்களா? யாரு இப்ப அடிமையா இருக்கணும்னு சொன்னா நீ முறைப்படுத்தும் தான் நான் சொல்றேன். நீ 2வது மனைவி கட்டுறத கூட நம்ம பேசல, விமர்சனம் செய்யல. நீ முறைப்படுத்த ஏதாவது ஒரு ஒழுக்கம் வேணாமா உனக்கு? நீ பொதுவெளிக்கு வர்ற ஏதாவது ஒரு குறைந்தபட்ச தார்மீகமான ஒரு ஒழுக்க நெறியை பின்பற்றாத ஒருவன் தன்னை எதற்கு பொது வாழ்க்கைக்கு வரணும்? அதான் என்னோட கேள்வி. நீ தனிப்பட்ட முறையில் நீ எங்கேயாவது நீ குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து கடை, நீ எப்பவுமே போதையிலே தான் இருப்பாரு விஜய் அப்படின்னு அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க. இன்னும் பல நடிகைகளோட அவர் தொடர்பில் இருக்கிறான்னு அவரோட பழகியவர்கள் சொல்றாங்க. நம்ம அதை பற்றி நம்ம பேசல. பொதுவெளிக்கு நீ வருகிற போது நீ வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எதுக்கு என்கிட்ட காட்டுற? குறைந்தபட்ச ஒழுக்கத்தை பின்பற்றாத ஒருவன் எதற்கு பொது வாழ்க்கைக்கு வர்றான்? நீ வருவதற்கு தகுதி இல்லாதவன். நீ அவனோட ஃபாலோவர்ஸே மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு என்ன காரணம்? இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஒரு அதிர்ச்சி தான், அவங்களோட தொண்டர்களுக்கே அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இப்ப சில பேர் கேட்கறான், செங்கோட்டையன் வந்து திரிசாவை அம்மான்னு சொல்லுவாரா சின்னம்மான்னு சொல்லுவாரான்னு கேட்கறான். இதுக்கு என்ன நான் பதில் சொல்றது? இது எதை நோக்கி போகுதுன்னு நான் கேட்கிறேன். இந்த அரசியல் எதை நோக்கி போகுது? அதனால நீ சந்தன நிறத்துல சட்டை உடுத்தி இருந்தாலும் நீ ஒழுக்கத்துல ஒரு சாக்கடையா இருக்கங்கிறத நீ உறுதிப்படுத்திட்ட. பொது வாழ்க்கையில இருந்து விஜய் விலகிக் கொள்வது நல்லது. அவரால் இனிமே வந்து தேர்தல் அரசியலில் வெல்ல முடியாது. ஏன்னா இந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்கள் பெண்கள், பெரும்பாலான பெண்கள் வந்து எல்லாருமே குடும்ப அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறவங்க தான். அதனால இந்த அளவுகோல்ல இருந்து பார்க்கிற போது விஜய் வந்து ஒரு அன்ஃபிட் பொது வாழ்க்கைக்கு. அவர் பொது வாழ்க்கையிலிருந்து தார்மீகமாக விலகிக் கொள்வது நல்லது. நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு ஏன்னா அவருக்கு யாரும் அவருடைய தந்தையார் மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவர் ஒரு பெரிய அவரை வந்து அவர் பார்க்கவே மாட்டாருங்க. 2 பேருக்குள்ள உறவே இல்லையே. அவர் கண்டிப்பானவரு. எஸ்சி கட்சி மீட்டிங்லாம் வந்தாரு. அது வந்து பல பேர் விமர்சனம் செய்ததுக்கு பின்னாடி எப்படி வந்து இந்த மேற்கூரை கூட போட மாட்டியா உச்சி வெயில்ல அப்படின்னு நம்மள மாதிரி பல பேர் கத்துன உடனே ஒரு 50 பேர் மேல போன பின்னாடி மேற்கூரை போட்டாங்கல்ல. எப்ப ஒரு 50 பேர் செத்தாதான் மேற்கூரை போடுறான். அதே மாதிரியே எல்லாரும் பொது வெளியில விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பெத்த தாய் தகப்பன் யாருமே இல்லையே, அவருடைய நிகழ்ச்சிக்கு ஏன் அவருடைய மனைவி பங்கேற்கலாம் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டாங்கல்ல. அதை சரி கட்டுறதுக்காக செட் ப்ராப்பர்ட்டியா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி கூட்டிட்டு வந்து ஒரு செட்டிங் மாதிரி வச்சுட்டு அப்படி அனுப்பி விட்டாங்கல்ல. ஜனநாயக நாடுகள் அஞ்சுல நான் அவரை வந்து ஆற தழுவணும், ஹக் பண்ணணும் அப்படின்லாம் எஸ்எஸ்சி பேசினாரு. ஆமாங்க, அதெல்லாம் ஒரு செட்டிங் ட்ராமா. அது சினிமாவில் வந்து பல வந்து சில சூப்பர் சீன்ஸ் மாதிரி சில விஷயங்களா இருக்குல்ல, எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க உருவாக்கப்பட்ட சீன் எல்லாமே ட்ராமா தான். அது எதுவுமே உண்மை கிடையாது. அதை கூட இருப்பவர்கள் அனைவருமே உணர்வாங்க. விஜய் வந்து பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர்.
தனிமனித ஒழுக்கம் தொடங்கி பொது ஒழுக்கம் தொடங்கி அவர் எந்த வகையில ஒரு சிறந்த மனிதனா இருக்கிறவன் தான் சிறந்த தலைவனாக இருக்க முடியும். உனக்கு அதற்கான தகுதி இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். காலம் சில வேடிக்கைகளை நிகழ்த்துன்ற மாதிரி த்ரிஷாவோட ஒரு பழைய பேட்டியை இப்ப எடுத்து போடுறாங்க. நீங்க என்ன ஆகணும்னு தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்றத. அது எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க விஜய் சிஎம் ஆயிட்டா அந்த பொறுப்பை அவர் ஒப்படைச்சிட்டு அவர் வந்து திரும்ப சினிமாவில் நடிக்க போயிடுவார். அதைத்தான் சொல்றான் அவருடைய ரசிகர்களே. அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னொரு சிஎம் வந்து திரிஷா தான் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஒரு தலைவனுடைய பலம் வந்து இந்த நாட்டை ஆளலாம். ஒரு தலைவனுடைய புத்திசாலித்தனம், இந்த அறிவுடைமை வந்து இந்த நாட்டை ஆளலாம். ஒரு தலைவனுடைய பலவீனமே இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றது நினைக்கிறது இருக்குல்ல. இதை பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் தரம் தாழ்ந்து விட்டோமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலத்தை நடத்தி அப்படிதான் நினைச்சோம். இப்ப நயினார் நாகேந்திரன் அவரு த்ரிஷா பேரை சொல்லும் போது அதை அவர் சொல்லியிருக்க கூடாதுன்னு பல தலைவர்கள் நானும் தான் சொன்னேன். எல்லா கட்சி தலைவர்களும் கண்டிச்சாங்க. அந்த சமயம் த்ரிஷா கூட ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அப்புறம் நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவிச்சாரு. ஆனா இப்போ நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. நயினார் நாகேந்திரனுக்கு தகவல் தெரிந்திருக்கிறது, சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான ஆதாரத்தை அவங்க என்னன்னா முழுக்க நனைஞ்சாச்சு முக்காட்டதுக்குன்னு கேட்பாங்க. அதனால முழுமையாக நான் இப்படித்தான் உன்னால என்ன செய்ய முடியும் என்று ஒருத்தன் தெனாவட்டா திமுறா ஒரு தற்கூரி இல்லை, நான் தருதலை, நான் ஒரு அயோக்கியன், அப்படிதான் இருப்பேன், நான் ஒரு ஆணாதிக்கவாதி, நான் இப்படித்தான் இருப்பேன், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தெனாவட்டோட அவர் நிற்கிறாரு. இதற்கு தக்க பதிலடியை மக்கள் தருவார். நன்றி சார். நன்றி.